வாத்தியாரே ஊட்டாண்ட நீ வரங்காட்டி நான் விடமாட்டேன், ஜாம்பாஜார் ஜக்கு நான் சைதாப்பேட்டை கொக்கு அப்படின்னு மனோரமா பாடுவாங்க. அதான் அப்ப பாருங்க, சைதாப்பேட்டையில கொக்கு இருந்திருக்கு. ஆக்சுவலா சென்னை அப்படின்னு வரப்ப எனக்கு நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் நிறைய. நான் ஏதாவது ஒரு ஊருக்கு போனேன்னா அதை பத்தி ஜியோகிராபிக்கலா கொஞ்சம் மேல அந்த கழுகு பார்வை மாதிரி இப்ப எல்லாம் கூகுள்ல பாத்துடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆக்சுவலா இப்போ சென்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக வந்து கூவம்க்கும் அடையாறு வரைக்கும் நடுவில் தான் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் யார் இருந்தாலும் எம்பா ஊருக்கு வெளில இருக்கிறான் அப்படின்வாங்க. இந்த பக்கம் இருந்தாலும் மேபி நார்த் மெட்ராஸோட அந்த குறிப்பாக கூலி வேலை செய்கிறவங்க நிறைய பேர், அதனால அடர்த்தி ஜாஸ்தி அந்த பகுதி நார்த் மெட்ராஸில். ஸோ இந்த ரெண்டு பகுதியில் அது இது என்ன இணைக்கிறது பார்த்தீங்கன்னா மரக்காணத்துலேருந்து பக்கிங்ஹாம் கால்வாய் அப்படியே ஆந்திரா வரைக்கும் போயிடுறது. நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஆனால் நான் இந்த 6வது விட்டு ஸ்கூலில் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக சொன்னாங்க அபிநயா வந்து. நான் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வேறு வழி தெரியல, லாட்டரி டிக்கெட் இருக்க ஆரம்பிச்சதுனால சென்னைக்கு ட்ரெயினில், மெட்ரோ ட்ரெயினில் இந்த ட்ரெயினில் வரணும் இல்லையா, வர்றப்ப கொஞ்சம் தூங்கிடுவேன். ஆவடியில் ஏறினா சென்ட்ரல் ஏறி லாட்டரி டிக்கெட் வாங்குறது ட்ரிப்ளிகன் போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட அங்கே வாங்கி ஆகணும். ஸோ அதனால் அவ்வளோ தூரம் பயணிக்கணும். அப்புறம் தூங்குற இடத்துல சென்னை வருது அப்படின்னு எப்படி தெரியும்னா எல்லாருக்கும், அந்த பேசன் பிரிட்ஜ் வரப்பவே ஒரு நம்ம இவர் சொன்னார் இல்லையா, பேசன் பிரிட்ஜ் வரப்பவே அங்கே ஒரு அந்த அந்த ஒரு துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிடும். அந்த துர்நாற்றம் எதுல இருந்து வருதுன்னு யாராவது இப்போ கேட்டோம்னா தெரியாது. அது வந்து பக்கிங்ஹாம் கால்வாய் பக்கத்தில் ஓடிட்டு இருக்கிறது வந்து பக்கிங்ஹாம் கால்வாய். அதுதான் மரக்காணத்துல இருந்து போயிட்டு இருக்கு. இப்போ நிறைய அது பயன்படுத்துறது இல்லை. அது வர்றப்ப அது அங்கே இப்போ அதை இடிச்சிட்டாங்க. அந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருந்து அதெல்லாம் ஒரு அடையாளம் வருது. அங்கேருந்து போறப்ப லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு திரும்ப வந்துடுவேன். ஆனால் எனக்கு அந்த பயணத்தப்ப தான் வந்து நிறைய பசங்க, அந்த காலேஜ் பசங்கள்லாம் பார்க்கறது உண்டு. ஏன்னா சம்டைம்ஸ் நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யாரையாவது பார்த்து இந்த மாதிரி ஆக முடியுமா ஆக முடியாதுன்னு வரப்ப நான் வந்து காலேஜ் பசங்களாம் பார்க்குறப்ப அந்த அந்த வண்டியில், நான் போகிற வண்டியிலே டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் யாசர்பாடியில் இருக்கு இல்லையா, நான் நல்லா ஸ்கூல் விட்டுனதுனால கொஞ்சம் திருடுதனமாக படித்து 8வது 10வது 12வதுலாம் வேலை பார்த்துக்கிட்டே படிச்சேன். ஆனால் நான் சிந்தாதிரிப்பேட்டையிலும் புதுப்பேட்டையிலும் மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்த்தனால சொல்லுவா, என்னடா பண்ணிக்கிறேன் அப்படின்னு வரேன். என்னடா இப்பயும் போனோன்னு கொஞ்சம் சோகாகிரியா அப்படின்னு வரேன். நல்லா இருக்கிறேன் அத்தை அப்படின்னு. அவருக்கு தெரியவே தெரியாது நான் யார் அப்படின்னு. இருந்தாலும் என்ன நீ இன்னும் பெரிய இன்னும் எப்போ பாரு கார்லேயே வந்துனுங்கிற அப்படின்னு கேட்பாரு. என்ன பண்றது அத்தை வேலை அப்படின்னு. நான் வேலை பார்க்குறேன் அப்படி. ஏன்னா அவருக்கு படிக்க தெரியாது, நான் வேலை பார்த்துக்கிறேன். கமிஷனர் சொன்னா அவருக்கு சத்தியமாக புரியுறதும் கஷ்டம். ஏன்னா அவர் மெக்கானிக் ஷெட்டில் 3 வீலர் மெக்கானிக்கு, 4 வீலர் மெக்கானிக்கல். ஸோ அந்த சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கிறப்ப எனக்கு இந்த மக்கள்லாம் ஒரு டிரான்ஸ்லேஷன். ஆக்சுவலாக நம்ம ஒரு பார்க்குறோம், ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களாம் வராங்கனால அந்த ட்ரெயினில் ஃபுட்பால் அடிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்போ. பட் நானும் ட்ரை பண்ணேன், ஃபுட்பால் அடிக்கணும்னு முடியல. ஆக்சுவலாக அது ரொம்ப டஃப்பான விஷயம். சம்டைம்ஸ் இந்த வலையோசை இது நம்ம கமல்ஹாசன் படம்ல ஒரு காதல் கடிதம் அவர் தூங்கின்னு போகிற மாதிரி நம்மளும் சரி தூங்கின்னு போகணும்னு நினைப்போம் பல தடவை. ஆனால் அதில் நிறைய ஃபிசிக்ஸ் இருக்குன்னு தெரியாது, எப்படிதான் சென்னை பசங்க தொங்குறாங்க அப்படின்னு நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் நம்மளால முடியல, அதுக்கு நிறைய ஸ்டாமினா எல்லாம் வேணும் போல என்ன ட்ரை பண்ணக்கூடாதுதான் இன்ஃபேக்ட். பட் பிசிக்ஸ் இஸ் இன்வால்வ்ன்றதுனால ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங். அதுக்கப்புறம் எனக்கு அந்த பசங்களை பார்த்தது, இது படிக்க ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு டிரான்ஸ்லேஷன் இந்த சென்னை ட்ரெயினில் நான் ஆவடியிலேருந்து சென்னை வரப்போ. ஆனால் நான் வந்து பார்ன் அண்ட் ப்ராட் அப் இனிஷியலாக சென்னை தான், இங்கே ஆந்திர மகிழ சபாவில். அது வந்து இப்போ வந்து துர்காபாய் தேஷ்முக் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு கிரிவேஸ் ரோட்ல இருக்கு, அங்கே தான் பிறந்தது. பாட்டி வீடு இங்கே கூட வரப்ப விக்ரம் தம்பி சொன்னாரு, அண்ணே நம்ம சுண்ணாம்பு கால்வாயை பற்றி சொல்லுங்கண்ணே அப்படின்னு. மந்தவெள்ளி ரொம்ப அழகான ஒரு ஊர் ஆக்சுவலாக. மந்தவெள்ளி, மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி அப்படி பார்க்குறப்ப ஒரு காலத்தில் அது நான் வந்து படிக்கிறப்ப அவர் சொன்னார், ஏன்பா திருவல்லிக்கேணி ட்ரிபிளிகான் இப்படி நினச்சிக்காதப்பா அப்படின்னு. அங்கே சக்தி புக் ஹவுஸ்னு ஒன்று இருந்தது நான் படிக்கிறப்ப. ஏன்பா ட்ரிபிளிகான் இப்படி நினச்சிக்காதப்பா, இப்பெல்லாம் அந்த மரம் இல்லை. அந்த காலத்துலாம் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா ஈக்கள் நுழைந்தாலும் அது அடர்த்தி, மரங்களுடைய அடர்த்தி சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு. ஈக்கள் நுழைந்தாலும் அதன் சிறகுகள் உடைந்து விடுமா, அந்த அளவுக்கு அடர்த்தியா இருந்த ஒரு சென்னையில இன்னைக்கு மரங்கள் இல்லாம போனது. பட் இன்னொரு டிரான்சிஷன், நான் சொன்ன காலேஜ் படிக்கிற டிரான்சிஷன். பட் இன்னொரு டிரான்சிஷன் என்ன, பிரசிடென்சி காலேஜ் ஜாயின் பண்ணது. பிரசிடென்சி காலேஜ் பிஜிக்காக ஜாயின் பண்ணேன், யூஜி முடிச்சுட்டு. ஜாயின் பண்றப்ப டெய்லி ஒரு ஈவினிங் போறப்ப டெய்லி எனக்கு முன்னாடி ஒருத்தர் நல்லா கண்ணாடி போட்டு ஸ்டைலா ஒரு அவுட்லுக்கே ஆஃபீஸர் மாதிரி இருக்கும். அவர் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இவர் ஏன்னா மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தெரியும், வேலை பார்க்குறாங்க, சாதாரண வேலை பார்க்குறாங்க. அவர் மட்டும் கொஞ்சம் சைடிங் வண்டி போவோம். அந்த வண்டியில் பார்க்குறப்ப இவர் இன்னும் வித்தியாசமா இருக்கிறாரு அப்படின்னு. அப்புறம் கேட்குறப்ப அவர் வந்து அப்போ அறிமுகப்படுத்தினது, நான் பாலாஜி இன்கம் டேக்ஸில் நான் வந்து இப்போ இன்ஸ்பெக்டராக இருக்கேன்
அப்படின்னாரு. ஓ, அது மனசுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல ஆழமா பதியும் இல்ல, ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கப்ப அந்த மாதிரி போக்குறப்ப ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப பாலாஜி வந்து இப்போ என் கூட என்னோட கொலீகா இருக்காரு. பாலாஜி உங்களுக்கு சீனியர்னால உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் காலேஜ் படிக்கிற டைம்ல ரெகுலரா போறப்ப, காலேஜ் முடிச்சு போறப்ப உங்களை பாக்குறப்ப ஒரு அதிகாரி ஆகணும் அப்படின்ற அந்த எண்ணம் நம்மளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டிரான்சிஷன்ல இந்த மாதிரி பயணிக்கிறப்ப வந்து அந்த டிரான்சிஷன் தான். ஸோ இந்த டிரான்சிஷன்ல தான் ஐ வுட் சி தட் சென்னை வந்து ரொம்ப, பட் ஆனால் எவ்ரிடே நான் மவுண்ட் ரோடு போறப்ப அந்த இது இருக்கு இல்லையா, நம்ம தேனாம்பேட்டை சூப்பர்மார்க்கெட், என் கண்மணி இளம் காதலி இளமாங்கனி, தேனாம்பேட்டை சூப்பர் மார்க்கெட் கீழே இறங்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த எல்ஐசி பக்கம்லாம் போறப்ப அடிக்கடி பாட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா எங்க இருந்தாலும் சுச்சுவேஷன்ல ஏதாவது பாட்டு பாடிடும். அது மாதிரி சொர்க்கமே, அந்த எல்ஐசி பாக்குற அந்த நம்ம ராமராஜரோட பாட்டு, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா அப்படின்னு. ஸோ நிறைய நினைவுகள் நம்மளுக்கு சென்னையில் அங்கங்க போறப்ப உட்கார்ந்த இடங்கள், பார்த்த இடங்கள், ரசிச்ச இடங்கள். ஆனா காலேஜ் படிக்கிறப்ப ஒன்னே ஒண்ணுதான், இது ரொம்ப நிறைய பேருக்கு சென்னையில் இருக்கிறப்ப மேல்தட்டு மக்கள், நடுத்தட்டு மக்கள், கீழ்த்தட்டு மக்கள் இருக்கும். பட் கீழ்த்தட்டு மக்களுக்கு கொஞ்சம் ஆஸ்பிரேஷன் கொஞ்சம் பெருசா இருக்கிறது கொஞ்சம் அது பார்க்க முடியல. அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. இளைஞர்களும் சரி, அங்கே பேரண்ட்ஸும் சரி அதை ஃபோக்கஸ் பண்றதும் இல்லை. இந்த விஷயங்கள்ல தான் எனக்கு தி வெரி ரொம்ப சீரியஸான விஷயம் என்னன்னா, சம்டைம்ஸ் ஸ்லம்னு சொல்றோம் நம்ம ஆக்சுவலா, பட் தட்ஸ் அகேன் ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் தான். பட் அந்த டிரான்சிஷன் தான் வி ஹாவ் டு ஆக்சுவலி ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். அந்த டிரான்சிஷன்ல தான் அந்த சிந்தாதிரிப்பேட்டையில இருந்தாலும், பட் ஐ நெவர் கெப்ட் மை தாட் தட் ஐ ஷுட் கண்டினியூ as a labor or a child labor. பட் இந்த எஜுகேஷன் has given me a greater identity. அதுல பிரசிடென்சி காலேஜ் ரொம்ப முக்கியமான காலேஜ். அந்த டிரான்சிஷன்ல என்ன ஆச்சுன்னா, ஜெர்மனில வந்து அந்த அமெரிக்கன் கான்சுலேட் இருக்கு. நிறைய பேருக்கு கான்சுலேட்னு தான் தெரியும், பட் அதுக்குள்ள ஒரு லைப்ரரி இருக்கு. நான் அந்த அம்பேத்கர் காலேஜ்ல இருந்து உள்ள போறப்ப ஒரு டிரான்சிஷன், கிரேட்டர் டிரான்சிஷன். இந்த டிரான்சிஷன்ல நிறைய ஷாக்கே இருக்கும் நிறைய பேருக்கு. அந்த ஷாக்ல என்னன்னா, உள்ள போறேன், ஒரு 95ல ஒரு லான் இருக்கிற ஒரு லைப்ரரி, நல்ல ஒரு பெரிய லான், ஏசி ஹால், கார்பெட்டடு, ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டை அம்பேத்கர் காலேஜ்ல இருந்து உள்ள போய் பார்க்குறப்ப எனக்குள்ள ஒரு கூச்சம் இருந்ததை விட ஒரு மாதிரி ஒரு டிஸ்டிங்டா இருந்தது. ஐயோ, நம்ம வந்து இங்க இந்த இடத்துலலாம் நம்மளை அங்கீகரிப்பாங்களா, இதெல்லாம் நம்மள பண்ணுவாங்களா அப்படின்னு. ஆனா என்ன ஒண்ணு மனசுக்குள்ள தைரியம், இதையும் நம்ம அந்த இடம் போனதுனால தான் எனக்கு அந்த மைண்ட் டிரான்சிஷன், இந்த டிரான்சிஷன் இஸ் வெரி மச் ரிக்வயர்டு, நம்மளோட லைஃப் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணோம் அப்படின்னு. அந்த ஸ்டேட்டஸ்ல தான் டாக்டர் அந்த இது அம்பேத்கர்ல இருந்து பிரசிடென்சிக்கு போனப்போ, பிரசிடென்சி காலேஜ்ல யூஸ்வலா என்னோட கூட நிறைய பசங்க இருக்கானுங்க. கிளாஸ் நடக்கலன்னா கட்டடிச்சு நேரம் பீச்சுக்கு போயிடுவானுங்க, சினிமாவுக்கு போகணும், கட்டடிச்சு தேவி தேட்டருக்கு வந்துடுவானுங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஸ்கூல் போகாதனால இந்த கட்டடிக்கிற நேரத்தில் நாம் இங்கே உட்காந்து இந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து கொஞ்ச நேரம் படிப்போம் அப்படின்ற அந்த சிந்தனை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. மேபி எனக்கு இல்லாததுனால அந்த ஏக்கத்தினால அங்கே இருந்தேன். ஆனால் இருந்ததோடைய விஷயம் என்னன்னா, நான் எங்கே உட்காந்து நான் என்னை ரொம்ப ஆழமாக யோசிச்சு இந்த கடலை பார்த்தனோ அந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்த விஷயம். ஏன்னா நம்ம பார்க்குற விஷயத்த நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு, ஒரு சில விஷயங்களை அருவருப்பாக பார்ப்போம், இல்லை சிந்தனையோட பார்ப்போம், இல்லைன்னா கொஞ்சம் மேல் நோக்கிய சிந்தனை இருக்கும். அந்த இடத்துல நான் யோசிப்பேன் இந்த இடத்துல. ஆனால் நான் இன்டர்வியூ யூபிஎஸ்சி இந்த ஐஏஎஸ் இன்டர்வியூ போகிறப்ப என்னோட காலேஜ் பற்றி, என்ன பிரசிடென்சி காலேஜ் இப்போ NIRF ரேங்க்லிங்கில் நம்பர் 2 ஆக்சுவலாக ஆல் இண்டியாவில். அது எனக்கு ரொம்ப பெருமை. சென்னையில் இருக்கிற என்னோட பிரசிடென்சி காலேஜ் நம்பர் 2ல இருக்குன்னு ஒரே ஒரு விஷயம் தான் என்னோட இன்டர்வியூவில் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இந்தியாவில் என்னோட காலேஜ் மட்டும்தான், ஏன்னா நான் உட்காந்த இடத்துல தான் அவர் உட்காந்து இருந்தாரு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது லேட்டரா. நாம இருக்கிற இடம் எவ்வளவு சிறப்பான இடம் நமக்கு தெரியறது இல்ல. நான் உட்கார்ந்த இடத்துல தான் சர் சி வி ராமன் இந்த கடலை பார்த்து இந்த கடலுடைய நிறம் ஏன் மாறுது அப்படின்ற சிந்தனையை அவரோட நோபல் பிரைஸ்ல தி கலர் ஆஃப் சீஸ் அப்படின்ற அந்த நோபல் பிரைஸ்ல ரொம்ப அழகா சித்தரிக்கிறப்ப, அதே இடத்துல தான் உட்காந்து அந்த சிந்தனை நம்மளுக்கு உயர்வான சிந்தனை நம்ம வரலன்னா, இந்த சென்னையில இருக்க இந்த பிரசிடென்சி காலேஜ்ல நம்ம படிச்சதே பிரயோஜனம் இல்லை அப்படின்ற சிந்தனை மாற்றம் அப்படி இருந்தது. ஸோ அதனால சென்னை வந்து என்னோட அடையாளத்தை சுத்தமா மாத்தின ஒரு ஊர். இந்த சைல்ட் லேபரும் அந்த குழந்தை தொழிலாளியும் ஒரு பெரிய அதிகாரி ஆக முடியும் அப்படின்ற அந்த சிந்தனை இந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள் மூலயமா, நான் பார்த்த மனிதர்கள் மூலயமா இருந்த அந்த சிந்தனை நிச்சயமா மற்றவங்களுக்கும் அது அந்த மாதிரி ஏற்படணும்ன்றதுதான் என்னுடைய. நீங்க நிறைய பாடல், நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது ஒவ்வொரு பாடல் பாடிடுவீங்க. எங்களுக்காக ஏதாவது ஒரு பாடல் 2-3 வரிகள். உலகம் எல்லாம் உண்ணும் போது நாமும் சாப்பிட எண்ணுவோம்,
உலகம் எல்லாம் சிரிக்கும் போது நாமும் புன்னகை சிந்துவோம். யாதும் ஊரென யாரு சொன்னது சொல்லடி. பாடும் நம் தமிழ் பாட்டன் சொன்னது கண்மணி. படிக்கத்தான் பாடலா நினைச்சு பார்த்தோமாம். படிச்சத நினைச்சி நாம் நடக்கத்தான். கேட்டுக்கோ ராசாத்தி தமிழ்நாடாச்சி இந்த நாட்டுக்கு நாமாச்சி. சாதி மல்லி பூச்சரமே சங்கத்தமிழ் பாச்சரமே ஆசையின் ஆசையடி அவ்வளவு ஆசையடி. என்னென்ன முன்னே வந்து கண்ணே நீ கொஞ்சம் கேட்டுக்கோ. காதலில் உண்டாகும் சுகம் இப்போது மறப்போம். கன்னித்தமிழ் தொண்டாற்று அதை முன்னேற்று பின்பு கட்டிலில் தாலாட்டு. நன்றி.